ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி ஐஇஎஸ் லைட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், எப்படி ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு எனக்கு இங்கெல்லாம் லைட் வேணும். ஸோ அதோட பாக்ஸ் மட்டும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் லைட் செட் பண்ணல. நீங்கள் இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து லைட் இல்லாமல் இருக்குது. நான் இந்த இடத்துலலாம் இப்போ நான் வந்து ஐஎஸ் லைட் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள்குள்ளே போயிட்டு ஐஇஎஸ் லைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். என்டர் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணினா ஃபர்ஸ்ட் லீமூன் ஸ்டுடியோன்னு ஒரு வெப் பேஜ் இருக்கும். நான் மோஸ்ட்லி இதில் தான் நான் டவுன்லோட் பண்ணுவேன். இந்த வெப்சைட்டில் வந்து எனக்கு ஃபுல் பேக்கேஜாகவே எனக்கு வந்து ஐஎஸ் லைட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே எனக்கு எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் வந்து 32 ஐஎஸ் லைட் வந்து இருக்குது செட் ஆஃப். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஎஸ் லைட்டோட இமேஜஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த பேக்கேஜில் வந்துடும். ஃப்ரீ டவுன்லோட் தான். கீழே போயிட்டீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட டவுன்லோட் சைஸ் எம்பியும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ டவுன்லோடில் போயிட்டு உங்களுக்கு எங்கே வந்துட்டு சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐஎஸ் லைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இதில் போயிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா சேவ் ஆயிடுச்சா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட அந்த சேவ் பண்ண இடத்துக்கு போயிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு லீமூன் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே உங்களோட ஃபைல்ஸ் 32 ஃபைல்ஸுமே இருக்கும். ஒவ்வொன்றும் எப்படி லைட் வந்து இருக்கணும், அதோட இமேஜும் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லைட் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்னோட லைட் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் லைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் எங்கே கொடுத்து வச்சுருக்கீங்களோ, உங்களோட லைட் எங்கே கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி லைட் கொடுக்க போகிறீங்களோ, நான் டிஃபைன் லைட் கொடுக்க போகிறேன். அதை ஓப்பன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட எட்ஜஸ் வந்துட்டு உள்ளே போகக்கூடாது. அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக இந்த எட்ஜஸோடு இருக்கணும். அப்போ தான் லைட் வந்து க்ளோ ஆகும், இல்லைன்னா க்ளோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். மேலேயுமே இதே வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலேயும் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ எனக்கு இது வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டாக மாற்றணும்னா அந்த லைட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் அலாங் காம்பனன்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சைட் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரெண்டர் கொடுக்குறேன். ரெண்டர் கொடுத்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லைட் வந்துட்டு வந்துருச்சு. இதோட இன்டென்சிட்டி எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட அசஸ் ப்ரௌசர் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் ஐஎஸ் லைட் வந்து செட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் நேம் வேணால் கூட நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இன்டென்சிட்டி வேணால் நீங்கள் இன்டென்சிட்டி இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது. எனக்கு வேறு ஏதாவது கலர் வேணுன்னா கூட நான் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு வார்ம் கலர் கொடுக்க போகிறனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு பச்சை கலர் கொடுக்க போகிறனா கூட கொடுத்துக்கலாம். ரெட் கலர் கொடுக்க போகிறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைட்டிங் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிரைட்னஸ்மே வந்துட்டு இங்கே இன்டென்சிட்டி ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கலர் எல்லாமே எனக்கு வார்ம் கலர், ஒயிட் கலர் மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் வந்து செட் பண்ணிவிட்டு என்னோட ஐஎஸ் லைட் வந்து டிசைன் மாற்ற போகிறேன். அந்த இதை மாற்ற போகிறேன்னா திருப்பி அந்த ஐஎஸ் லைட் ஃபைல்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நான் டெஸ்க்டாப்பில் ஐஎஸ் லைட்டில் வந்து போயிட்டு இப்போ நான் வேறு மாதிரி மாடல் மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறி இருக்கும், பார்த்தா தெரியும். ஸோ வேறு ஏதாவது மாற்றணும்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் மாற்ற அவங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இன்டராக்டிவ் ரெண்டிங்கில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஐஎஸ் லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரு லைட் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி அந்த சைடும் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த சைடும் நான் வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டு சைடுமே எனக்கு லைட் வந்து செட் பண்ணியாச்சு. அதே போல் மேலேயும் வேறு ஏதாவது ஐஎஸ் லைட் நான் வைக்க போகிறேன்னா அதையும் ஜூம் பண்ணிவிட்டு ஐஎஸ் லைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி லைட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோ ஆகாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ் வந்து வெளியே வரணும், அப்போ தான் அதோட க்ளோ வரும். ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ இப்போ அதே வந்து மேலேயும் காப்பி பண்ணி வைக்கிறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மேலே கொடுத்துட்டு அப்புறமா ரைட் கிளிக் ஃப்ளிப் அலாங் ப்ளூ கொடுத்துட்டிங்களா? ஸோ இப்போ நான் சீனை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு வந்திருக்கு, ஆனால் இந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால எனக்கு வரல. கலர் வந்துட்டு இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே க்ளோ ஆகுது. அதோட கலருமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் மாற்றோம்னா இதில் போய் நீங்கள் ஃபைலை வந்து மாற்றிக்கலாம். இப்படி தான் ஐஎஸ் லைட் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுக்கணும். ரொம்ப ஈஸி மக்களே. நீங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட ஒரு ஃபுல் எலிவேஷன் இது பண்ணி வீரே ஸ்கெட்சப் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் கன்ஃபியூஸாக இருக்கும். அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து டவுட் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணுங்கள் இன்ஸ்டா மூலமாக, இல்லைனா இதில் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வேறு என்ன வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் தெரிஞ்சுக்கணும், வேறு என்ன கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எந்த வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. பாய், see you.